ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் வித்திகள் சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் பூரி வித் பாலக் ஆலு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கட்டு பாலக்கீரையை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க. ஈக்குவலாக எடுத்துக்கலாங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு கட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இன்னொரு கட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த காம்புலாம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஆலு பாலக்கு நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் வேக போட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம பூரிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சுடு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா கொதிக்கும்போது 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். காம்பெல்லாம் எடுத்துருங்க. வெறும் அந்த கீரை மட்டும்தான் சேர்த்துக்கணும் நம்ம, இல்லைன்னா பூரி பிசைய வராது. அது வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அது தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா பூரி பிசையும் போது உருட்டை வராது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பூரிக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கலாங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மாவையும் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டோன்னா அங்கங்கே உப்பு திட்டாக நிற்கும். ஃபஸ்ட்டு மாவில் நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா வேணால் நீங்கள் அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பூரிக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சு அது தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆலு பாலக் செஞ்சுக்கலாம். அதே தாங்க, கீரை, வெங்காயம், தக்காளி கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஸ்பைசஸ் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஆலு பாலக் செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு சூரியகாந்தி எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது சீரகம் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அது கொஞ்சம் வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். சின்ன சின்ன வெங்காயமாக மீடியமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அதை அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிட்டா அது டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். எல்லாமே நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். நம்ம கீரையும் சேர்க்கறதுனால ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு கை பாலக்கீரை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா சுடு தண்ணி, எப்பயுமே நம்ம எதுக்குமே தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நடுவில் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண தக்காளி 2 தக்காளி போதும். நிறைய தக்காளி போட்டாலும் புளிப்பாயிடும். 2 தக்காளி போதும். போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா வெந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரும். அது வரைக்கும் அதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேகணும். நல்லா வெந்ததுன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம அது தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வேணால் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி மிடில் நம்ம தண்ணி பத்தலை சேர்க்கணும். எந்த டிஷ் பண்ணாலும் சரி, நம்ம சுடு தண்ணி சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம சுடு தண்ணி சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து பூரி மசாலா மாதிரி கொஞ்சம் திக் கிரேவியாக பண்ணுறேன். அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பாலக் ஆலு ரெடி. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாங்க. பட்டர் சேர்த்தா இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இங்கே ஆலு பாலக் செய்யும்போதே இன்னொரு சைடு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேங்க. அது சூடாகிடுச்சு. பூரியும் திரட்டியாச்சு. இப்போ நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா எப்போயுமே பூரி கூட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடணுங்க. ஒரு 5 பூரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆயில் இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்தது போடுங்க. நீங்கள் உடனே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பூரி வந்து ஒரு 5 பூரி நல்லா உப்பி வரும், நல்லா வேகும். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் போடும்போது அந்த அளவுக்கு வேகாது. எப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அதே ஹீட்டில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. பூரி நம்ம இப்போ 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்து நல்லா சூடாக பரிமாறுங்க. அவ்வளோதான், ரெடி. இது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கீரை அப்படியே கொடுத்தோன்னா அவங்க எங்கெங்கே சாப்பிட்றாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமையல் வித்தைகள் சேனல்.